அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நன்னேரத்திலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னால், மனிதர்களின் மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்வதற்காக இந்த சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மனித வாழ்க்கையில் இன்றைக்கு அல்லாஹ் இந்த பூமியில் மனிதன் மட்டுமல்ல, எந்த உயிரினத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பிறக்கச் செய்தாலும் அந்த உயிரினங்கள் எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு இறப்பு என்று ஒன்ற விதியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். பிறந்துட்டானா அது காக்கையோ குருவியோ ஏதோ ஒரு பறவை பக்ஷான்களோ கடல் வாழ் உயிரினங்களோ ஏதோ ஒன்று மனிதனோ, உலகத்தில் ஒரு ஜீவராசி பிறந்து விட்டது என்று சொன்னால் அது மரணத்தை நிச்சயமாக அனுபவித்தே தீரும் என்று குர்ஆனில் ஒரு இடத்துல இல்லை, 2-3 இடத்துல இல்லை, பல்வேறு இடங்களில் குர்ஆன் போதிக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உங்களில் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஆணித்தரமா ஆழமா அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி மரணம் வரக்கூடிய நேரங்களில் மரணத்திற்கு பின் அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்புல நம்ம மரணத்திற்கு பின் நம்முடைய நிலை ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கணும், மனுஷர் மைதானத்தில் வெற்றி அல்லாஹ் தரணும் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, உலக வாழ்க்கையில் மரணங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் மரணத்தை அனைவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று, எல்லாரும் ஏற்றுக்கிறான். அல்லாஹ் மறுக்கக்கூடிய நாத்திகன் மரணம் இருக்குதுன்னு நம்புகிறான். தர்கா பார்ட்டி மரணம் இருக்குதுன்னு நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சூனியத்தை நம்பக்கூடிய பார்ட்டி மரணம் இருக்கிறது என்பதை நம்புகிறான். ஏமாற்றுபவன், பொய் சொல்லக்கூடியவன், திருடுபவன், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன் எல்லா பேருமே மரணம் இருக்கிறது என்று கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்த ஒற்றை சொல்லுக்கு தான் மௌத் என்ற அந்த மரணத்தை எந்த விதமான கருத்து வேறுபாடு இன்றி அனைவர்களும் மௌத்து மரணம் இருக்குது நம்பக்கூடிய ஒன்று மரணம். இந்த மரணத்தில் பிச்சைக்காரனும் மரணிப்பான், பணக்காரனும் மரணிப்பான், குடிசையில் உள்ளவனும் மூத்தாப்பான், கோபுரத்தில் உள்ளவனும் மூத்தாப்பான். அந்த மாதிரி குடிகாரனும் மரணிப்பான், கஞ்சா போதையில் உள்ளவனும் மண்டை வெடித்து செத்து போவான், போதையோட ஆசாமிகளும் நல்லவனும் இறந்து போவான். இப்போ மரணம் என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்று. இந்த மரணம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாக்கதிரில் பதிவு செய்து விட்டான். மரணம்னு உண்டு என்று எல்லா வகையான கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவனும் மரணத்தை நம்புவான், பல கடவுள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவனும் மரணத்தை நம்புவான். அதனால் சூரியன் கடவுளுங்காம்பான், அவனும் மரணம் இருக்குதுங்கிறான். சந்திர பகவான்பான், அதுவும் கடவுளும்பான். நட்சத்திர பகவான்பான். எல்லா பயிரும் நம்பக்கூடிய ஒன்று மரணம் இருக்கிறது. எல்லாரும் பார்க்குறான், பக்கத்து வீட்டு மரணத்தை பார்க்குறான், பெத்த தாயுடைய மரணத்தை பார்க்குறான், கூட பிறந்த அண்ணனுடைய மரணத்தை பார்க்குறான், தம்பியுடைய மரணத்தை பார்க்குறான், தங்கச்சியுடைய மரணத்தை பார்க்குறான். பல்வேறு வகையான மரணங்களை
பார்க்குறான், நண்பனுடைய மரணத்தை பார்க்குறான். இப்படி மரணங்கள் பார்த்து கொண்டு ஒரு நாளைக்கு லட்சம் கோடி மரணிக்கிறான். 5000 கோடி 10,000 கோடி பிறக்குது குழந்தை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மரணத்தை எல்லாரும் நம்பக்கூடியவனாக இருக்கிறான். இதில் நம்ம தௌஹீத்வாதிகளாகிய நாம் சில விஷயங்களில் மைனஸ். ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்லக்கூடிய தௌஹீது கூட்டத்தார்களில் சில பேர் சில தவறான முறையில் ஒருவர் இறந்து விட்டால் அவரை ஆகா கொண்டு உயர்த்தி ஒரு மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு சில பட்டத்தை கொடுக்குறாங்க. தௌஹீதில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அப்படின்ட்டு கேட்டால், ஒருவன் இறந்து விட்டால் அவரை அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, தாவா களத்தில் எப்படி நின்றார் தெரியுமா அப்படிங்கிறான். அவர் பெரிய ஆரம்ப கால தௌஹீத்வாதிங்கிறான். அவர் ஆரம்ப கால தௌஹீத்வாதியில் உண்மையில் நின்றார் என்பது உனக்கு எப்படி தெரியும்? ஆரம்ப கால தௌஹீத்வாதி இவர் இல்லாட்டி இவர் இல்லாட்டி பிஜே இல்லாட்டி இஸ்லாம் இல்லாங்கிறான். அல்தாஃபி இல்லாட்டி இஸ்லாம் இல்லாங்கிறான். பாக்கர் மூத்தா போயிட்டார், அவர் நல்லது வைப்போம், யார் இறந்து போனாலும் அவர் சொர்க்கத்தை கொடுத்து துவா செய்வோம். பாக்கரை விட்டா ஆள் இல்லை இஸ்லாத்துக்கு, மூத்தா போயிட்டாங்க. அதனால் அவர் தான் இஸ்லாத்தை ஆரம்ப தூணும். சிம்மியக்கூடிய அமைப்பில் பயணித்தார், தமுகவில் பயணித்தார், அது இதுங்கிறாங்க. இப்படி யாரை பற்றி மூத்தா போனால் நல்லெண்ணெய் வைப்போம் அவர்களுக்காக. அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா, நீங்கள் ஜனாசாவுடைய தொழுகையில் பங்கெடுத்து அவங்களுக்காக பிரார்த்திங்க. சிறுக்கு வைக்காதவங்க ஜனாசாவாக இருந்தால், தர்காவுக்கு போகாதவங்க, தர்காவை கும்பிடாதவங்களாக இருந்து ஒரு சூனிய நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்து மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால், அல்லாவுடைய இடத்துல எதையாவது கொண்டு வச்சுட்டாண்டா அது நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லாவுடைய இடத்துல படைப்பினங்களை கொண்டு போய் வச்சான், ஆடு மாடு கழுத குதிரை கொடி சூனிய நம்பிக்கை அது இது, தர்கா செத்து போனவங்களுக்கு காசை தருவான், பணத்தை தருவார், சாலை பாஷா மகானு பெரியாரு போயிட்டான், இவனுக்கு மன்னிப்பு இல்லை, நிரந்தர நரகம். அதை தாண்டி களிமா சொல்லி மற்ற பாவம் செஞ்சுருப்பாங்க, சின்ன சின்ன பாவங்கள், மற்ற பாவங்கள் எல்லாம் நாடினாலும் மன்னிப்பான், எல்லாம் தண்டிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டாங்க. இப்போ இனகர்த்திக்காதவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது என்ன? மன்னிப்பு கேளு. அவன் மூத்தா போயிட்டாரா, மன்னிப்பு கேளு, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிக்க, சொர்க்கத்தை கொடு, அந்த குடும்பத்தார்களுக்கு நீ பொறுமையை கொடு, அவருக்கு பொருளாதாரத்தை அவர் தானே சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாரு, அந்த இடத்துல நீ இறைவா நீ கருணை புரிந்து அவருக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடு என்று பிரார்த்திக்கலாமே ஒழிய, இவரெல்லாம் ஆரம்ப தௌஹீத்வாதிகள் சொன்னாங்க. கோவை ஐயூப் அவர்கள் மரணித்த பிறகும் கூட இவரை விட்டா, கோவை ஐயூபை விட்டா ஒரு ஆள் இருக்குதா துனியாவில்? நாளைக்கே இன்றைக்கே நான் மூத்தா போயிட்டேன்னு வச்சுக்க, ஜிப்ரீல் பாயை விட்டா ஆலிம் சார் பேச முடியுமா? நானும் மரணிப்பேன், நபிமார்களும் மரணித்தார்கள், எல்லாமே மரணித்து போயிடுவோம். அல்லாஹ் தான் அல் ஹய்யுல் கையும், நித்திய ஜீவன் நிலையானவன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையும். உனக்கு அல்லாஹ் யார் என்று சொன்னால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் வித்தவர் யாரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? அல் ஹய்யுல் கையும், நித்திய ஜீவன் நிலையானவன், என்றென்றுமே உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாஹவை தவிர எல்லாரும் மரணிப்பீர்கள். எல்லாம் மூத்தா போயிடும், 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 100 வருஷத்தில். ஆனால் அல்லாஹ் தான் நித்திய ஜீவன், அவனிடத்துல தான் உதவி தேட வேண்டும். சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மரணித்தால் அவரை விட்டு ஆள் இல்லைங்கிறாங்க. வாழ்ந்த காலத்தில் ஃப்ராடு பண்ணியிருப்பார், ஏமாற்றிப்பார், மோசமாக நடந்திருப்பார், வாங்கின கடனை கொடுக்காம இருந்திருப்பார், வாங்கின காலங்களில் பல்வேறு அட்டூழியம் பண்ணிப்பார். தௌஹீத்வாதி அமைப்பில் வச்சுப்பாங்க, விளக்க மாட்டாங்க. அவரை விட்டா இப்படி போகும். பாலியல் குற்றவாளியாக இருப்பார், அவரை விளக்குனா நாங்கள் எப்படி எங்கள் இயக்கத்தை பேலன்ஸ் பண்ணி நடத்த முடியும்? பொருளாதார குற்றச்சாட்டில் ஆளுக்கு பயங்கர கையங்காலம் பிடிக்கப்பட்டிருந்தாலும் விட்டுருவான், சில இயக்கங்களில் போயிட்டு போகிறாரு. இவருக்கு முன்னாடி படம் திருடிக்கிறாங்க இல்லை அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் மூத்தா போன பிறகு இவங்களுக்கு பட்டம் சூட்டப்படுது. எப்படி பட்டம் சூட்டப்படுது? இவரெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா? ஆரம்ப காலத்தினுடைய பெரிய மகாத்மா, ஆரம்ப காலத்தினுடைய பெரிய தியாகி, நபிகள் நாயது கைகோர்த்து நின்றவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகழ்ந்து பேசி ஒருவனுடைய அமல்களை அழித்து நாசமாக்கி, இப்படி எமவத்த ஆரம்ப ஒரு ஒரு அறிவிப்புக்கு நீங்கள் சொல்லுங்கள். சும்மா ஒரு தடவை சொல்லி விட்டுருன்னு, நாங்கள் தௌஹீத இஸ்லாத்தை 1980 நாங்கள் சொல்லும் பொழுது, 85 சொல்லும் பொழுது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இவர் அடி உத வாங்கினார், இது அல்லாஹ் அவருடைய அந்த இஹ்லாஸை பொருந்தி கொண்டு நல்லது அல்லாஹ் கொடுக்கட்டும், சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லுங்கள். அவர் தான் மார்க்கத்துக்கு அத்தாரிட்டின்னு எப்படி சொல்லுவீங்க? பதிவை போட்டாங்க, ஒன்று ஒன்றா பதிவை போடுறாங்க. கோவை ஐயூப் மூத்தா போன பிறகு பதிவை போட்டான். நான் பழைய ஆசையிலே வச்சு அதுக்கு போட்டேன். இப்போ லீவில் ஊரில் இருக்கிறேன், ஜும்மா கூட துளு வைக்கல, கடலூரில் இமாமா, மதினா பள்ளியில் இமாமா இருக்கிறேன்.
அங்கே வந்து நான் வந்து மரணத்தை பற்றி பேசும் பொழுது கூட சொல்லியிருப்பேன். சுபுத்துலைக்குள்ளே பயானில், சுபுத்துலைக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் பயான்லேயே நான் பேசியிருப்பேன். யாரையும் நீங்கள் நல்லவங்க கிட்டவங்க முடிவு பண்ணாதீங்க, அது அல்லாவுடைய கையில் இருக்குது. நம்ம நல்லது நினைப்போம், அவர் விஷயமா அல்லா நன்மையை கொடு, சொர்க்கத்தை கொடு, அவர் விஷயமா நீ அவருக்கு ஒரு கருணை காட்டலாம். மனித சமுதாயத்தில் 50 பேர் பாவம் செய்யக்கூடியவங்க அதையும் படைச்சிருக்கிறா, சீத்தான் எங்களை வழி கெடுப்பான், அதில் இருந்து எங்களை காப்பாற்றிடலாம். நம்ம என்ன செய்யணும், நமக்கும் கேட்கணும் அவங்களுக்கும் கேட்கணும். அதை விட்டு ஒரு ஆளை மூத்தா போன பிறகு வாட்ஸ்அப்பில் பறக்குது, ஃபேஸ்புக்கில் பறக்க விடுறாங்க. உண்மையிலே பார்க்கறது இல்லானாரு, தைரியமான ஆள், மாற்றுக்கிறது இல்லை. சரியா, அவருடைய துணிவாக பேசுவாருங்கிறது என்பது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆளாக ஒரு அருளை கொடுத்துருப்பான். அந்த காட்டு தொண்டை பார்க்கறதுக்கு வந்து அந்த காட்டு எங்கள் கீழக்கரை எங்கள் ஊர் தான், நான் தெற்கு தெரு, அவர் கிழக்கு தெருவில் இருப்பார். அப்போ வந்துக்கிட்டு என்னன்னு கேட்டால் அந்த காட்டு தொண்டை, அந்த காட்டு தொண்டையில் பேசும்போது மற்றவன் பேச்சு அமைங்கிடும். இப்போ கூட அதான் பதிவு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த ஆர்எஸ்எஸ்காரங்களாம் உட்காந்து நேர்காணல் காணுவாங்கல்ல, ஒரு சொங்கி மங்கி உட்கார வச்சுப்பாங்க. ஆர்எஸ்எஸ்காரன் முஸ்லீம்கள் நேர்காணலில் கூட பார்க்குற நல்லா என்ன செய்வார், அவன் சத்தத்தை அமைக்கிட்டு பேசுவார். நீங்கள்லாம் கைப்பறி போனது கணவாய் வழியாக வந்தவர்கள், வந்தேரிகள், நாங்கள் தான் அந்த நாட்டுக்காக மண்ணுக்காக உயிரை கொடுக்குறோம், உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கோம், உயிரையும் கொடுத்தோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்போ அந்த பாக்கர் அண்ணனுடைய காட்டு சத்தம், அந்த அந்த காட்டு குரல் என்பது ஒரு சத்தம், பயங்கரமாக கேட்கும். அந்த சத்தம் இடி முழக்க மாதிரி உள்ள சத்தம். பழனி பாபாவும் பேசுவார்ல, பழனி பாபாவுடைய பேச்சு அந்த குரலும் இனிமையாக இருக்கும், சத்தமும் உயர்ந்திருக்கும். அதனால் நல்ல ஒரு அறிவு ஆற்றலாம் கொடுத்துருக்குறான் என்பதற்காக பாக்கர் ஒரு தியாகம் செஞ்சார். அதுக்காண்டி என்ன, அவருக்கு நம்ம நல்லது நினைப்போம். அவர் ஜனாசாவில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ போய் பங்கெடுத்து துவா செய்யுங்க. அவங்களுக்கு அவருக்காக வேண்டி 5 வேளை தொழுகையில் துவா செஞ்சு இறைவா அவர் பாவத்தை மன்னிச்சிரு, சொர்க்கத்தை கொடு என்று கேளுங்க, யார் மூத்தா போனாலும். இது நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எவ்வளோ கற்றுத்தர்றாங்க. 5 விஷயத்தை எண்ணிக்கொள். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவன் வந்து நோயாளி நலம் விசாரியுங்கள், நபிகள் நாயகம் முகமது நபி சொல்லிட்டு போனாங்க. உலகத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவனோ ஆன்மீகவாதியோ எவனும் சொல்லாத ஒரு உன்னதமான ஒரு அறிவுரையை வழங்கியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளி நலம் விசாரி. எப்போ நோய்வாய்ப்படாமல் நலம் விசாரிப்போம்மா, பஜாருக்கு போது அவனும் வருவான், அங்கே ஆடல் பாடல் எங்கே போகிறானோ ஒரு பஸ்ஸில் போவான், ஆடல் பாடலுக்கு அவனே பஸ்ஸில் பார்ப்பீங்க போகிற நம்ம பயணம் போகும் பொழுது. பல இடங்களுக்கு வருவான், வியாபாரத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து எல்லா விதத்திலுமே நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது எல்லா இடத்தையும் சந்திப்போம். இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் நம்ம சந்திப்போம். நோய்வாய்ப்பட்டால் வீட்டில் முடங்கிடுவான். இருமல், தும்மல், காய்ச்சல், வாதம், கைவாதம், வாய்வாதம் எல்லாமே கண்ணு பார்வை போயிடும். இப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோயாளியை நல விசாரிங்கப்பா, அதில் நன்மை இருக்கிறது. ஜனாசாவை பின்தொடருங்கள், அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அதில் நன்மை இருக்கிறது. உங்களுக்கு நன்மை இருக்குது, அவங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு நீங்கள் துவா செய்வீங்க, அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். எல்லாம் அவங்களுக்கு ஷிஃபாவை அல்லாஹ் என்ன செய்வான், குணமாக்குவான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்கல்ல, பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல நோயாளிகளுக்கு, அல்லாஹும் ரப்பன் நாசி முதிஹிபல் பாசி இஷ்ஃபி அந்த சாஃபி லா சாஃபி இல்லா அந்த ஷிஃபா அன் லா யுகாதிர் சக்கமா. இறைவா நீ எந்த நோயை விட்டியோ அந்த நோயை தடம் தெரியாமல் ஆக்குவாயாக, அறிகுறி இல்லாமல் ஆக்குவாயாக, உடம்புல அம்புட்டி மிச்சம் இல்லாமல் நோயை குணமாக்கி என் ஆரோக்கியத்தை விட ஃப்ரெஷ்ஷாக ஆகுண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அவர்கள் சமுதாயத்துக்கு ஓதி காட்டி இந்த துஆ செய்யுங்கிறாங்க. அப்போ நோயாளியை நலம் விசாரிங்க, ஒரு தும்மினால் பதிலளிங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது சத்தியமிட்டவனுக்கு அந்த சத்தியத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க, நல்ல விஷயங்களில் விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டவனின் பக்கம் நில்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? பாதிப்பை ஏற்படுத்தின அயோக்கியம் திருட்டு பய பக்கம் நிற்கக்கூடாது, ரவுடி கொள்ளகார பய பக்கம் நிற்கக்கூடாது. எவன் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டானோ அந்த பாதிக்கப்பட்டவனின் பக்கம் நில்லுங்கள், அநியாயக்காரனை எதிர்த்து நில்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ மரணம் வரக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் ஜனாசாவில் பங்கெடுத்தால் கிராத்தானி 2 வகையான பொற்குவியல்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான், நன்மையாக வழங்குகிறான். அதில் ஒன்று, ஜனாசாவில் முழுமையாக தொழுகையில் பங்கெடுத்தால் ஒரு கிராத்,
அல்லாஹ்வுடைய தூதரை நபிகள் நாயகம் கிராத்தான்னா என்ன, கிராத்தானி 2 பொற்கு வேண்டா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது மலையை பார்த்துருக்கிறீங்களா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. உஹது மலை எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மதினாவில், அந்த மதினாவில் உள்ள உஹது மலை அளவிற்கு உங்களுக்கு உஹது மலை அளவுக்கு நன்மை எல்லாம் தர்றான். ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அந்த ஜனாசாவில் பங்கெடுத்தல், அவருக்காக பிரார்த்தனை செய்தல், அந்த மையத்தை ஜனாசாவை அடக்கிற வரையும் கபிரிஸ்தானில் நிற்கிறது, அப்படியெல்லாம் நின்று அவருக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு வரணும். அங்கே நின்று அரசியல் பேசுவாங்க. மௌத்தா போய் மையத்தை புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது அரசியல் பேசுவான். அங்கே 4 பேர் சண்டை பிடிப்பான். உரிதச்சும் இருக்காது. அங்கே இருந்தால் திமுக வரணும், அடுத்த எலெக்ஷன்லாம்பான். அங்கே நின்றுக்கிட்டு தான் அதிமுக வரணுமா, பிஜேபி வரணும் ஒருத்தன் பேசுவான், காங்கிரஸ் வரணுமா. இப்போ இந்த 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 மாதிரியான ஒரு ஈமான் இறைச்சம் இல்லாதவன் அங்கே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை நினைவூட்டுவதுன்னு ஒரு மையத்தை பார்க்குறது. ஒரு மூத்தா போனால் அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும், மரணம் நினைவுபடுத்தணும். அவர் மூத்தா போயிட்டா நாளைக்கு நம்ம மூத்தா போவோம், நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு 5 வருஷம் கழித்து மூத்தா போவோம், அல்லது இந்த வினாடியில் மூத்தா போவோம். பயம் வரணுமா இல்லையா? பயப்பட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை பற்றி எல்லாம் பேசும் பொழுது ஹத்தமல்லாஹு அலா குலூபியும் அலா சம்மியும் அலா அபுசாரியும் ரிஷாவத்தும் வலகும் அதாபுன் அலீம். அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் முத்திரையிட்டு விட்டான். காதுகளில், செவியில், உள்ளத்தில் முனாஃபிகின் என்ற முத்திரையிட்டு விட்டான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியோர் என்ற முத்திரையிட்டு விட்டான். பாவங்களை அதிகமாக செய்வாங்கக்கூடிய முத்திரையிட்டு விட்டான். இவன் தான் நரகவாதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். அவனை விட்டுறணும். எதுக்குமே உள்ளம் கரையாது. கொல்லிக்கேடு நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிகின்கள் இவன் அவர்களை ஒத்தவர்களை விட்டுறணும், அவர்களை போன்றவர்களை. அப்போ ஒரு நம்ம மரணத்தை நினைவுபட சொன்னாங்க, புது மையவாடிக்கு போவோம், கபருக்கு போகாதிய, கொந்தக்கரணப்பா வழி இல்லை, சிறக்கத்திரப்பா வழி இல்லை, அந்த மகானு இந்த மகானு சாலங்கி பாஷாவுடைய கபூர் இப்படி போனீங்கன்னு வைங்க, அங்கே ஈமா இறைச்சியெல்லாம் வராது. ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் அந்த மாதிரி பார்த்தா இப்படி வரும். எல்லாம் விதவிதமாக என்ன செய்வாங்க, பெண்கள் வந்துக்கிட்டு தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு வர்றது, அப்படியே வாசன திரவியங்களை தடவிக்கிட்டு வர்றது, எல்லாம் அங்கே கொஞ்சம் இறைச்சம்லாம் இருக்காது. இறைச்சம் கெட்டு போய் நரகத்துக்கு போகக்கூடிய ஒன்று ஆயிரும். கண்ணால் பொம்பளை சைட் அடிப்பான். சில கெட்ட பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. தர்காவுக்கு போனால் நிரந்தர நரகம், நரகத்து கொல்லிக்கட்டை. தர்காவுக்கு போகக்கூடாது, மரண சிந்தனையே வராது. தர்காவுக்கு போனால் அது வெவ்வேறு. இன்றைக்கு இந்த கலர் அவன் என்னென்னப்பா, இன்றைக்கு இந்த இந்த ஆரஞ்சு கலர் போட்டு வந்துட்டோமா, நாளைக்கு கருப்புட்டு சட்டையில் வருவோம். அவன் என்னப்பா, நம்ம 2 பேர் சைட் அடிப்பானா, அவனை பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு ஆள் விழுந்துருச்சு, நமக்கு ஒன்று கொலிவீர்ச்சின்னு என்ன செய்வா, இவன் அடுத்த வாரம் தர்காவுக்கு வரும்போது இந்த மாதிரி சில பேர் எல்லாத்தையும் சொல்லலை. அப்படிலாம் பெண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள், சில பேர் பக்திமாண்டு போனாலும், சில பேர் ஒரு ஆம்பளை இருக்கே, ஒரு ஆம்பளை பொம்பளை இருக்கே தான் போகிறானோ தர்காவுக்கு. சில பேர் அப்படிலாம் பார்க்கும்போது தர்காவுக்கு போனீங்கன்னா, இன்றைக்கு பட்டு சிலை உடுத்திட்டு அடுத்த வாரம் தர்காவுக்கு போகும்பொழுது நம்ம நைஸான சிலை உடுத்திட்டு போவோம். இப்படி என்னத்தையா முடிவு பண்ணி தர்காவுக்கு போய் நிரந்தர நரகத்துக்கு போய் நாசமாக போகக்கூடிய வழியை காண்றாங்க. உலகத்திலே முஸ்லீமாக இருந்து நீ யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ ஆர்எஸ்எஸ்காரனாகவோ நீ இஸ்லாத்தில் இல்லாதவனாக இருந்தால் உன்னை பற்றி ஏன் பேச போகிறேன், நீ யார் நான் யார், நீ ஒரு களிமாவை சொன்னேன்னு சொல்லியிருக்கிறா பற்றியா, அதுக்காக நீ சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக உங்களுக்கு நம்ம நன்மையை தீமையை தடுக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ மரணம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் மௌத் என்பது எல்லாத்துக்கும் உரியது. மௌத்தா போன பிறகு நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லதீன இதா அசாபத்து முசீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காலு ஏன்னா அல்லாஹ் அந்த முசீபத்துனா சோதனைகள், மரணம் என்ற முசீபத்தையோ இன்னும் பிற முசீபத்து சோதனையை ஒருவன் சந்திக்கும் பொழுது அவன் சொல்வான், காலு இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இதுதான் மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் மூத்தா போயிட்டா, பாக்கிரு போயிட்டா நம்ம போக மாட்டோமா, இப்படி இருந்துட போகிறோமா உலகத்தில்? இப்போ எப்போ என்ன 10 வருஷம் கழிச்சா 50 வருஷம் கழிச்சா நாளைக்கோ 2 நிமிஷத்துலேயோ எப்போ மூத்தா போவீங்க? மரணம் நிற்கும்போது வரும், தூங்கும்போது வரும், சாப்பிடும்போது வரும், கக்குசில் இருக்கும்போது வரும், சிறுநீர் கழிக்கும்போது வரும், ஆடல் பாடல் டான்ஸில் நிற்கிறான் அப்போ வரும், எல்லா நேரங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரும், கொண்டாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடப்பான அப்போ வரும்,
எல்லா நிலையும் சின்ன பிள்ளைய முத்தம் கொஞ்சம் அன்புல அப்போ மரணம் வரும். டேய் மரணம் எப்போ வேணாலும் வரும். அந்த மரணத்திற்கு முன்னால் நன்மைகளை அதிகம் செய்யுங்கள். அல்லாஹ் மார்க்கத்தில் தான் இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் மரணத்திற்கு முன்னால் நல்ல இன்னல்லதீன ஆமனு வமிலு சாலிஹாத்தி நல்ல காரியங்களை செய்ப்பாங்க. நல்லா குர்ஆனில் மரணத்துக்கு முன்னால் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்யுங்கள், அவர்களுக்கு தான் மகத்தான கூலியை நாம் தருவோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்போ ஒருவர் மரணித்து விட்டால் அவர்களுக்காக பிரார்த்திப்பதும் அவங்களுக்காக நல்ல விஷயங்கள் அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கொள் என்று கேட்பதும் நம்ம மீது கடமையாக இருக்கிறது. அதனால் ஒரு மூத்தா போன பிறகு என்ன மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு திரும்ப விளம்பரத்தை, இவரெல்லாம் எப்படிப்பட்ட இவரை விட்டா இஸ்லாம் இல்லை, இவரை விட்டா இஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சமுதாயத்தில்னு கேட்டால், கோவை ஐயப்பு செத்து போன மூத்தா போன பிறகு அப்படி தான் எடுத்தாங்க. எப்படி தாவா பண்ணார் தெரியுமா, எந்த அளவுக்கு மக்களை வென்றெடுத்தார் தெரியுமா. இருக்கட்டும்ப்பா, யாரும் இல்லைங்கிற மறுக்கலை. அந்த இபாதத்தை எல்லாம் பொருந்தி கொண்டானா, என் கேள்வி அதுதான். நான் தான் பேசுகிறேன், இன்றைக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் 25 வருஷமாக பயணம் பேசிகிட்டு இருக்கிறேன். இமாமத்து பணியில் ஒரு 20 வருஷம், அதுக்கு முன்னாடி ஓதுற காலத்தில் ஒரு 5 வருஷம்ண்டு. அப்போ 25 ஆண்டு, எனக்கு இப்போ 42 வயசு ஆகுது. இப்போ 43, இந்த முஹர்ரம் மாதம் பிறந்தா 43 வயசு எட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் 25 காலம் தாவா செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய அமலை அல்லாஹ் பொருந்தி கொண்டானா, அதான் கேள்வி. பொருந்தி கொண்டான்னு சொர்க்கம் கிடைக்கும். பொருந்தி கொள்ளாட்டி வாடா நீ விளம்பரத்துக்கு செஞ்சா, விளம்பரத்துக்கு பயான் பண்ணா, விளம்பரத்துக்கு ஜும்மா பண்ணா, விளம்பரத்துக்கு பெருனா ஊரை நிகழ்த்தினா, விளம்பரத்துக்காக லைவ் போட்டான்னு எல்லாம் என்னை தூக்கி போட்டான்னு வைங்க. 25 வருஷம் நான் பாடுபட்டதுனால் சும்மா ஜீரோ, நரகத்தில் அனுப்பிடுவோம். எல்லாம் காப்பாற்றணும். இது போன்று எல்லாருக்கும், பிஜேயாக இருக்கட்டும், அல்தாஃபியாக இருக்கட்டும், அண்ணன் பாக்கர் அண்ணனாக இருக்கட்டும், இன்னும் பேர் கோவை ஐயூப் அண்ணனாக இருக்கட்டும், எவனோ யாரோ அல்லாஹ் நபிமார்களாக இருக்கட்டும், அல்லாஹ் பொருந்தி கொண்டாலே தவிர எங்களுடைய நிலையை எங்களை பற்றி சொல்ல முடியாது. இது நபிகள் நாயகம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை இருந்தாலே தவிர முகமது நபி ஆகிய நானோ என்னுடைய சஹாபாக்களோ சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கருணை இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நரகமாக தான் அர்த்தம். ஆனாலும் அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க நல்லடியார்கள் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னால் நபி ரசூலுல்லாஹ் அப்படி பயந்தாங்க. அல்லாஹ் அவனுடைய அருளால் என்னை அரவணைத்தாலே தவிர என் நிலைமை சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படியே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நல்லறங்கள் செய்யணும், மார்க்கத்தை சொல்லுவோம், நம்ம அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுக்கு துவா செய்யுங்க. இறைவான தொழுத நோம்பு போச்சேன், ஜக்காத்து கொடுத்தேன், அஜி பண்ணேன், எல்லாம் செஞ்சேன், என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள். நான் செஞ்ச அமல் சும்மா மூட்டையாக செஞ்சு அமல் செய்வதை விட சின்ன அளவுக்கு அமல் செஞ்சாலும் தொடர்ச்சியாக செஞ்சு என்னுடைய ஃபர்லான வணக்கங்களை இறைவா, கடமையான வணக்கங்களை ஏற்றுக்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவுக்கு 2 ரக்காத்து 5 ரக்காத்து ஏதோ உபரியான வணக்கம் செய்கிறேன்னா நீ ஏற்றுக்கலான்னு கேட்டீங்களா? நாங்கள்லாம் பெர்ஃபெக்ட் முஸ்லீம்ங்கிறோம். நாங்கள் எங்கள் இயக்கத்தில் பயணித்தால் எங்களுக்கு அக்பாருக்கு முத்திரை, சொர்க்கம் என்ற அக்பாருக்கு முத்திரை குத்தி விட்டான் அல்லாங்கிறான். இவர்களை போன்ற ஒரு கேடு கட்டவர்களும் நயவஞ்சகர்களும் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கள் இயக்கத்தில் வந்தால் சொர்க்கம்னு ஒருத்தன் சொல்கிறான்டா, இவன் எப்படிப்பட்ட அயோக்கிய பைய, எப்படி போய் திருட்டு பைய, சிந்திச்சு பாரு. அப்போ மரணம் என்பது வரும். அல்லாஹ் உங்கள் அமல்களை வைத்து உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பது ஒரு நிலை. அதை தாண்டி 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 அல்லாஹ்வுடைய கருணை இருந்தாலே தவிர ஒத்தனும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆம்பளை பொம்பளை அல்லாஹ்வுடைய கருணை இருக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் என்ன நமக்கு சொல்லப்படுது? பூனையை கட்டி போட்டவளுக்கு நரகத்தை கொடுக்குறான். எல்லாம் பெரிய பெரிய இதாகுது, வருஷக்கணக்காக செய்கிறதா ஒரு பூனையை கட்டி போட்டு சாப்பிட விடாமல் தடுக்கிறா ஊற்றி. நாய்க்கு ஒத்தியை தண்ணி கொடுக்குறா, கிணத்துல இறங்கி சாட்சியில் நினச்சி தாகத்தால் நாக்கை தொங்க விட்டுட்டு இருக்குது. அவன் ஒரு ஆள் இறங்கி தண்ணியை குடிச்சு விட்டான், ஆம்பளையோ பொம்பளையோ. மேலே கிணத்தை விட்டு இறங்கி பார்க்குறான், நாய் நாக்கை தொங்கிட்டு கிடக்குது வெயிலில், கடுமையான வெயில். உள்ளே இறங்குறாரு. உள்ளே இறங்கி நமக்கு அடித்த தாகம், தண்ணி தாகம் மாற்றினா அதுக்கு அடிச்சிருக்கும் என்று நினைத்து அவர் உள்ள படிப்படியாக இறங்கி கிணத்துக்குள்ளே போய் சாட்சியை முக்கி தண்ணியை நாய்க்கு கூட்டினா. அதனால் அவர் சொர்க்கம். பூனையை கட்டி போட்டால், சித்திரவதை செய்தால் ஒரு பெண், அவளுக்கு நரகம்.
சின்ன விஷயம் நரக சொர்க்கத்தெல்லாம் தீர்மானிக்கிறான் என்று சொன்னால் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளை, ஒருவர் யார் இறந்து போனாலும் நம்ம அவர்கள் விஷயமாக நன்மையை நாடுவோம். விளம்பரம் அடித்து போஸ்டர் ஒட்டி எப்படிப்பட்ட தியாகி தெரியுமா, பெரிய மகான் தெரியுது, அரசியலில் செய்வான். அரசியல் கட்சியில் என்ன செய்வான், அரசியல் என்ற சாக்கடை, பிஎல்ற சாக்கடையான அரசியல் கட்சியில் செய்வான். செத்து போயிட்ட வாழ் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவான். இவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா, இவரால் தான் எம்ஜிஆரால் தான் அதிமுக வளர்ந்தது, கலைஞரால் தான், கலைஞர் கருணாநிதியால் தான் ஏன்னா திமுக வளர்ந்தது, இவனால் எச் ராஜா பையன் அவன் இவங்க இருக்கிறாங்க இல்லை, அவனால் ஆர்எஸ்எஸ்காரன் இவங்களால தான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது, பிஜேபி வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வேணால் நீங்கள் அதை முடிச்சு போட்டு பேசலாம் ஒழிய அவங்க பேசுவாங்களே ஒழிய நம்ம தௌஹீது கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் விஷயமாக நலவை நாடுவோம். அந்த குடும்பத்தார்கள் மூத்தா போனவருக்காக தர்மங்கள் கொடுங்கள். அவர் ஈமான் இறையச்சமுடையவராக இருந்து ஒரு சில காரியங்கள் நோன்பு வைக்கன்னு நினைக்கிறாரு, மூத்தா போயிட்டார், உங்கள்கிட்ட சொன்னார் குடும்பத்தில் நோன்பு வைக்கணுமான்ட்டு, அந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருந்தால் என்ன செய்யுங்க, அவருக்கு அந்த ஈமான் இருக்கணும். என்னடா நோன்பு உண்டாருன்னா அவருக்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. அப்போ அவரும் அல்லாவை நம்பி நோன்பு வைக்கணும்னு நினச்சி வைக்கலை. ஹஜ்ஜுக்கு போகாமல் மூத்தா போயிட்டார். உம்ரா செய்வோமே நினச்சாரு, ஆனால் உம்ரா செய்வலை மூத்தா போயிட்டார். இப்படிப்பட்ட இறையச்சம் இருந்து அவரால் செய்ய முடியாமல் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க, உம்ரா செய்யுங்க. விட்டு அவர் மூத்தா போயிட்டார்ல, ஹஜ்ஜி செய்யுங்க. தொழுவ முடியாது, தொழுக நேரம் குறிக்கப்பட்ட கடமை. மற்ற விஷயங்களை செஞ்சுக்கிறலாம் மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அப்போ நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், இப்படி தான் எவனாவது ஒருத்த மூத்தா போயிட்டான்னு சொன்னான், ஒரு பிரபலியமான ஒருத்த மூத்தா போயிட்டான்னு சொன்னால் அவனுக்காக என்ன செய்வாங்க, ஆகா ஊகா இருந்துக்கிட்டு இவரை மாதிரி வருமா, இவர் பெரிய சூஃபி, பெரிய அல்லாமா, பெரிய முஃப்தி, இவர் ஷெய்ഖு, இவன் ஜாக்கு பைய, ஜாக்கில் உள்ள பயங்கரமான ஒரு தலைவர், இவன் சலப்பு கோஷ்டி, இப்படியெல்லாம் நீங்கள் ஏன்டா அப்படி பேசுகிறீங்கிறதா நமக்கு கவலை. ஒரு மூத்தா போயிட்டார முடிஞ்சு, சகாப்தம் முடிஞ்சு அவருக்கு. அவரை இப்படி நல்லெண்ணெய் வச்சு இறைவார் பார்த்த முடிச்சிருக்கும் கொடு, இப்படி கேட்டுட்டு போகணும் ஒழிய ஐயோ விளம்பரப்படுத்துறீங்க. இவரை விட்டா நபிகள் நாயகத்தை விட்டா இஸ்லாம் இருக்குதே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, உஹது யுத்தத்தில் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எல்லாம் பேசும்பொழுது, முகமதே நீர் கொல்லப்பட்டால் அல்லது இயற்கையான மரணம் அடைந்தால் வந்த வழியை அவங்க திரும்பி போய்விடுவார்களா? அல்லாஹ் கேட்குறான். நபியே உன்னை வச்சு மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வாகி என்ன வச்சு தான் மார்க்கம்ங்கிறான் அல்லாஹ். முகமது நபி கொல்லப்பட்டால் அல்லது இயற்கை மரணம் அடைந்தால் 50 பேர் 1000 பேர் ரசூலுல்லாஹ் கண்டத்தில்லாமல் வெட்டி போட்டாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தமா? நபிகள் நாயத்தை வச்சு இஸ்லாம் அல்ல, இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ் காரணமாகணும் அல்லாஹ். முகமதுன்னு நபிகள் நாயத்தெல்லாம் தேர்வு செய்து இவரின் மூலமாக இஸ்லாத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி எவ்வளவோ இறை தூதர்கள் வந்து போன மாதிரி கடைசி தூதராக நபிகள் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வர வைத்தான். அவங்க நம்ம உயிருக்கு மேலே நம்ம நேசிக்கிறோம் என்பது அது தனி விஷயம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே நீ கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ வந்தபடியே போயிடுவானா? போனான் நிறைய பேர். முகமது நபியே போயிட்டார்ல, நம்ம என்ன இஸ்லாம்னு போயிட்டான், இப்படி போவாத, போனால் நீ நரகத்து கொல்லிக்கட்ட. இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரிய மார்க்கம், நபிகள் நாயத்துக்கோ ஏன்னா இறை தூதர்களுக்கோ உள்ள மார்க்கம் அல்ல. அவங்களாம் ஒரு காரணி, இஸ்லாத்தை சொல்லுவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ யார் மூத்தா போனாலும் அவருடைய உடனே அவர் பயானை பரப்புவாங்க, அப்படி இப்படின்ட்டு. பரப்பு வேணாங்களே, அதெல்லாம் மார்க்கத்தை சொல்லுங்கள். அவர் பேசி நல்ல பேச்சை பரப்புங்க. மூத்தை பற்றி பேசியிருக்கிறாரா, கபரை பற்றி பேசியிருக்கிறாரா, யுக முடிவு நாளை பற்றி பேசியிருக்கிறாரா, அதை பரப்புங்க. அவருடைய வீர உரைகள்லாம் பரப்ப இந்த நேரத்தில் தேவையில்லை. அவருடைய வீர உரைகள்லாம் பரப்பிக்கிட்டு அடுத்தது நமக்கு தேவை. வீர உரைகள்னா ஆர்எஸ்எஸ்காரனை பாட்டா நீயா நானும் பார்ப்போம், அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் வேறு சந்தர்ப்பத்தில் பரப்புவோம். இப்போ நமக்கு என்ன, அவங்க விஷயமா நல்லதை நாடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 4வது அத்தியாயம் 78வது இறை வசனம், ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்லிட்டான். உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே, நீ உறுதியான இரும்பு கோட்டையோ, உறுதியான நீ பயங்கரமான வைரத்தால் செய்யப்பட்ட கோட்டையோ, நீ உயர பயங்கரமான முறையில் உனக்கு அப்பால் கரண்ட் ஷாக்கு வச்சு யாரும் தொடாத அளவுக்கு, உன்னை தாக்காத அளவுக்கு
இன்னைக்கு மின்சார வேலையை அடைச்சி அல்லது பென்ஸு காரில் எங்கே நீ இருந்தாலும் சரி, நீங்கள் இரும்பு கோட்டைகளில் அதை தாண்டிய கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும். அல்லாஹ் தூக்கிட்டு போயிடலாம். நேரங்காலம் வரும் பொழுது குல் இன்னல் மவுத் அல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து அடையும். அல்லாஹ் சொல்லிட்டான். மூத்துக்கு ஓடுறீங்களா இல்லையாப்பா? மூத்த அம்மோடி நான் மாட்டேன், நான் மூத்தா போகக்கூடாது, வாழன்னு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மவுத் அல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதத்தி ஃபயுனபியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனாகி அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுவீர்கள். பிறகு நன்மை தீமைக்கு தக்கவாறு சொர்க்கத்தையோ நரகத்தையோ அல்லாஹ் தருவான், உங்கள் அமல்களுக்கு தக்கவாறு என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? சிந்திச்சு பாரு, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் 3:145 சொல்கிறான், வமா கானலி நஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா. அல்லாஹ்வின் விருப்பம் என்று முக்கியமான வசனம், எல்லாமே முக்கியமான வசனம், இது கூடுதலான முக்கியமான வசனம். அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்கவே முடியாது. இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி. வமை யுரிது சவாப துன்யா நூத்தி மின்ஹா. மொத்த மூத்தா போகிறது ஆம்பளை பொம்பளை ஆடு மாடு கழுத குதிரை எது செத்து போகிறதா மூத்தா போகிறதா இருந்தால் நேரம் குறிக்கப்பட்ட விதி. அல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லணும், உங்களுக்கென நியமிக்கப்பட்ட வானவர் இருக்கிறார். எனக்கு மூத்தா ஏன் உயிரை கைப்பற்ற எனக்கு ஒரு வானவர், உங்களுக்கு ஒரு வானவர், அவருக்கு ஒரு வானவர். உலகத்தில் 70,000 50,000 50,000 1 கோடி பேர் இருக்கிறீங்களா, லட்சம் கோடி பேர் இருக்கிறீங்க வர்றீங்களா, கியாமத்தினால் வரைக்கும் எல்லா பயலுக்கும் அவனுக்கு தனித்தனியாக மலக்கு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மலக்குக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் விருப்பம், அல்லாஹ் உத்தரவு போடுவான், நீ உயிரை எடுமா. அப்போ தான் மலக்கும் உயிரை தூக்கிட்டு போவார ஒழிய மலக்குக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஒமா கான் நஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பிஇذனில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா. அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த உயிரும் மரணிக்க முடியாது. அல்லாஹ் இவனை கிழவனை தூக்கிட்டு போங்கிறான், அல்லாஹ் உயிரை எடுத்துருவார் வானவர். இந்த மொட்டையை தூக்கிட்டு போம்பா, அல்லாஹ் பிறந்த பிள்ளையை தூக்கிட்டு போம்பா. அல்லாஹ் எப்போ கைப்பற்ற நாடுறானோ, கிழவனோ குமரியோ கிளவியோ அல்லாஹ் நாடும்போது மரணிப்பீர்கள். குரானில் குரான் வசனம்டா, கதையவோ கப்சாவையோ இந்து மத புராணங்களை பற்றி பேசவில்லை, உண்மையும் சத்தியத்தையும் உங்களுக்கு பேசுகிறேன் பாருங்க. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் நமக்கு சொல்கிறான். அந்த அநியாயக்காரன் அவனை பற்றி எல்லாம் பேசும்போது எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த வழிகட்டவன் பாவத்தாளி இவன்லாம் நரகத்தில் வந்து இவனுக்கு நரகம் வந்து டிக்ளேர் செய்யப்பட்ட பிறகு அவன் அல்லாஹ்விடத்தில் புலம்புவான். அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன செய்வான்? அழுகுவான், கண்ணீர் வடிப்பான், ஒரு கோரிக்கையை வைப்பான். அல்லாஹ் செருப்பை கழட்டி வீசினவா வீசினான் அந்த கோரிக்கை. என்ன கோரிக்கை? 3 பிஞ்ச செருப்பை வீசினவா வீசப்படும். 3வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாத்துவம் குஃபாருன் ஃபலை குபல மின் அகதிஹிம் மில் உல் அருளி தஹபம் வல விஃப்ததா பிஹி உலாய்கலகும் அதாபுன் அலீம் வமாலகும் மின் நாசிரீன். ஏக இறைவனை மறுத்து ஏக இறைவனை மறுத்த நிலையிலே மூத்தா போனானே காஃபிர்கள், தர்காவாதிகள், முனாஃபிகீன்கள், இவங்க ஏக இறைவனை மறுத்த நிலையிலேயே மரணித்தோர் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு, அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை. மறுமை நாளில் இவன் நரகம்னு தீர்மானிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த பிச்சைக்கார போயிட்ட காசு பணம்லாம் அங்கே இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு கேட்டால், நான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு எனக்கு உங்களுக்கெல்லாம் புரிவதற்காக ஏக இறைவனை மறுத்தவன், முனாஃபிகின், தர்காவாதி இவங்கெல்லாம் நரகத்து நெருப்பை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஏண்டா உனக்கு பூமி நிறைய தங்கம் இருந்து இந்த தங்கத்தை அல்லாட்ட கொடுத்துட்டு பிணையாக கொடுத்து யா அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்லுவதற்கு நீ ஆசைப்படுவியா, விரும்புவியா? ஆமல்லா கண்டிப்பாக விரும்புவான்ல. இந்த நரகத்தினால் தாங்க முடியாதல்ல, அதை உடம்பை கரிச்சு சாம்பலாக்கி திரும்ப உயிர் கொடுத்து மறுபடியும் எழுப்பி அங்கே வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், நரகத்தில்
கொடூர வேதனை தாங்க முடியாது இறைவா, பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் கொடுத்து நான் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுவேன்னு சொல்லுவான். அந்த பாச்சா பலிக்காது. நரகவாதி நரகவாதி தான், சொர்க்கவாதி சொர்க்கவாதி தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கணும். அதனால் நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை நான் என்ன செய்யணும், நம்ம நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும். மரணத்துக்கு பிறகு நம்மளும் சொர்க்கத்துக்கு போகணும், நன்மையான காரியங்களை செய்யணும். 2:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஹியாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ்வை எப்பரா மறுக்கிறீங்க? அல்லாஹ் கேட்குறான். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை எப்படி மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு அவன் உயிரூட்டினான், பின்னர் உங்களை மரணமுடைய செய்தான், மரணமுடைய செய்வான், பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான், பின்னர் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். இப்படி அல்லாஹ் மறுக்கிறீங்க? காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், தர்காவாதிகளை சூனியத்தை நம்புறவனை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி குன்தும் அம்வாத்தன் ஃபஹியாக்கும். அடே அல்லாஹ் உங்களை அல்லாஹ் மறுக்கிறீங்களா? எப்போ முட்டா பையெல்லாம் மறுக்கிறீங்க? உயிரட்டு இருந்த உங்களை உயிர் கொடுத்தான், உங்கள் பாப்பா அம்மா கல்யாணம் பண்ணி உங்களை புள்ள பெற்றாங்க, அதன் பிறகு நீங்கள் வளர்ந்து நீங்களும் புள்ள பெறுறீங்க, பிறகு மௌத்தாக்குறான், பிறகு மகசர் மைதானத்தில் எழுப்புறான், நன்மை தீமைக்கு பரிசு தர்றான், சொர்க்கம் தர்றான், நரகத்தை தர்றான், நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் அநியாயம் அக்கிரமக்காரனுக்கு நரகத்தையும் தர்றான். இப்படிப்பட்ட இறைவனை எப்பரா மறுக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நபி இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்தான் மார்க்கத்தின் தந்தை, அவர் வழியில் பயணிப்போம், நபிகள் நாயகத்தின் வழியிலும், நபிகள் நாயகமே அவர் வழியில் தான் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொல்கிறான்? நபிகள் நாயகமே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறான்னு சொன்னால், அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அல்லாஹ் பேசுகிறான் 2:132 வஸ்ஸாபிஹா இப்ராஹிம பனீஹி வ யக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, என் மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்கக்கூடாது என்று மார்க்கத்தின் தந்தை இப்ராஹிம் நபியும் யாக்கூபு நபியும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள். தன்னுடைய பிள்ளை மகளோட கூப்பிட்டு வச்சு, எனக்கு பிறகு அல்லாஹ் மட்டும் வணங்கணும், நீங்கள் அல்லாஹ் தேர் யாரையும் சிலைகளை வணங்கக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் ஒருவன் என்று சொல்லி இப்ராஹிம் நபி போதித்தார்கள், யாக்கூபு போதித்தார்னு அல்லாஹ் சொல்கிறான். 2:133 அல்லாஹ் சொல்கிறான், அம் குந்தும் ஷுஹதாக இது ஹலர யக்கூபல் மவுத். அல்லாஹ் சொல்கிறான், இது காலி பனிஹி மா தஅபுதுன மின் பஅதி காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அல்லாஹ் 2வது அத்தியாயம் 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாக்கூபு நபிக்கு மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள்லாம் சாட்சிகளாக இருந்தீர்களா? அல்லாஹ் கேட்குறான். யாருமே சாட்சியாக இல்லை, அன்றைக்கு வாழ்ந்தவங்க சாட்சியாக இருந்தாங்க. அவர் சக்கராத்தில் அவர் இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், அந்த பிள்ளைகள் தான் பக்கத்தில் இருந்தாங்க. அதை அல்லாஹ் பேசுகிறான், எனக்கு பின்னால் எதை வணங்குவீர்கள் என்று தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்ட பொழுது, உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமாகிய ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அவருடைய மகள்கள் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் கூறினர் என்று அல்லாஹ் 2:133 சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ நபிமார்களுடைய கவலை என்னங்க? நமக்கு பிறகு நம்ம புள்ளத தொழுகையை நிலைநாட்டணும், தர்மம் கொடுக்கணும், அல்லாஹ் மட்டும் முதல் விஷயம் அல்லாஹ் மட்டும் வணங்கணும். நபிமார்கள் கேட்டாங்களே, இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, இப்ராஹிம், யாக்கூப்லாம், எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க? தந்தைமார்களே, உங்கள் இறைவனை அல்லாஹ் வணங்குவோன்னு பட்டியல் போடுறாங்க. இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய இறைவனை வணங்குவோம்ட்டு. அதனால் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய சமுதாயமாக, தர்காவுக்கு போகாதவர்களாக, சூனியத்தை நம்பாதவர்களாக, மூடப்பழக்க வழக்கங்களை நம்பாதவர்களாக, பேய் பிசாசை நம்பாதவர்களாக அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இதுதான் மரணத்திற்கு பிறகு நமக்கு வந்து சேரக்கூடிய நன்மைகள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய பயானை நிறைவு செய்கிறேன். ஜும்மாவாக இருந்தால் ஜும்மா பேசியிருப்பேன், ஏன்னா ஜும்மா ஊரில் இருக்கிறதால ஜும்மா பேச முடியலை, 2வது முறையும் சொல்லிக்கிறேன். இந்த ஜும்மா அழகான தலைப்படுத்தி, இதுவும் சூப்பரான தலைப்பு, அதுக்கு ஒரு வகையான தலைப்படுத்தி பேசுவோம். ஜும்மாவுக்கு பேசியிருப்பேன். சரி, அல்லாஹ் போதுமான என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வோம், நம்பிக்கையோடு வாழ்ந்து சொர்க்கத்தை பெறுவோம். இறந்தவர்கள் விஷயத்தில் அவங்களுக்காக துவா செய்வோம், அவங்க குடும்பத்துக்காக பிரார்த்திப்போம். இதுதான் வேண்டுமே முடியும். அவங்கள ஆகாவோன்னு புகழ்ந்து நரகவாதியை அவங்க தள்ளி விட்டுறாம சின்ன அளவு நன்மை செஞ்சுப்பான். நீங்கள் விளம்பரப்படுத்தி அவங்க மூத்தா போனவங்களுடைய நன்மை அழிச்சிடாமல்
அவர்களுக்காக துவா செய்யுங்க. மூத்தா போயிட்டார், உண்மையிலே மார்க்கத்தை சொன்னார் தான், அல்லாஹ் உன்னோட தியாகத்தை பொருந்திக்கேன்னு அல்லாட்ட கேளுங்க என்று சொல்லிக்கொண்டு இன்ற பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.